வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் இரங்கல். நேபாளத்திற்கு தேவையான அனைத்து வகையான மனிதநேய உதவிகளையும் வழங்க இந்தியா தயார். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க நடவடிக்கை. தமிழ்நாடு இல்ல அரசு உயர் அலுவலர்களுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2 துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் விவாதம். துறை சார்ந்த புதிய அறிவிப்புகள் வெளியிட வாய்ப்பு. பேரிடர் காலங்களில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும். நேபாள பிரதமர் பாலன் ஷா அறிவிப்பு. அமெரிக்கா ஈரான் போரை நிறுத்த இந்தியா, சீனா உதவ முடியும். அமெரிக்க முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் பேச்சு. இலங்கையில் நடைபெற்ற இந்தியா இலங்கை இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணி வெற்றி பெற இன்னும் 4 விக்கெட்டுகள் மட்டுமே மீதமுள்ள நிலையில் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நேபாள அரசின் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்கு ஆதரவளிக்க இந்தியா தயாராக உள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது சமூக வலைதளத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து நேபாள குடியரசுத் தலைவர் ராமச்சந்திர பௌடலுக்கும் பொதுமக்களுக்கும் தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். இந்த கடினமான சூழலில் நேபாளத்துடன் நாங்கள் துணை நிற்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நேபாள அரசின் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்கு ஆதரவளிக்க இந்தியா தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் பாலன் ஷாவிடம் பேசி நேபாளத்தை தாக்கிய வெள்ளத்தின் காரணமாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இந்த துயரமான நேரத்தில் இந்திய மக்கள் நேபாளத்தில் உள்ள தங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உறுதுணையாக நிற்கிறார்கள் என்று கூறியுள்ளார். நேபாளத்திற்கு தேவையான அனைத்து வகையான மனிதநேய உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாகவும், மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் நமது குழுக்கள் இணைந்து தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க புதுடெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்ல அரசு உயர் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் தமிழர்கள் உள்பட இந்தியர்கள் பலர் காணாமல் போனதாக வரும் செய்திகள் அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் துயரமும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். இந்த பேரிடரில் காணாமல் போன தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை விரைந்து மீட்கவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு புதுடெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்ல அரசு உயர் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களோ அல்லது தமிழ்நாட்டில் உள்ள அவர்களது உறவினர்களோ தொடர்பு கொள்ள ஏதுவாக அவசர தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகம் ஆகியவற்றின் வாயிலாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்ற அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2 துறைகள் மீது மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் இன்று மீண்டும் நடைபெறுகிறது. இதில் சமூக நீதித்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடக்கிறது. இந்த விவாதத்தில் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுவார்கள். இதைத் தொடர்ந்து உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் ஆகியோர் பதில் அளித்து உரையாற்றுவார்கள். நிறைவாக இருவரும் தங்களின் துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளையும் வெளியிடுகின்றனர். பேரிடர் காலங்களில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும் என்று நேபாள பிரதமர் பாலன் ஷா தெரிவித்துள்ளார். நேபாள் நாட்டின் ரசுவா மாவட்டத்தில் ஏற்பட்ட பயங்கர வெள்ளத்தில் 157க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் 400க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனர். இந்த பேரிடர் தொடர்பாக நேபாள பிரதமர் பாலன் ஷா தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தயவு செய்து அனைவரும் பொறுமையாக இருங்கள் என்றும், உங்களின் மீட்பு, சிகிச்சை, உணவு மற்றும் தங்குமிடத்திற்கான முழு பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற பேரிடர் காலங்களில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். 2027க்குள் இந்தியாவின் பொருளாதார மதிப்பை $4 டிரில்லியன் இருந்து $30 டிரில்லியன் உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நாகோயா நகரில் நடைபெற்ற இந்தியா ஜப்பான் அடுத்த தலைமுறை பொருளாதார கூட்டாண்மை நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது இந்தியாவில் ஜப்பானை விட
5% மட்டுமே செலவில் தரவு சேவைகளை வழங்க முடிகிறது என தெரிவித்தார். தொடர்ந்து இந்தியா தற்பொழுது உலகின் மிகப்பெரிய தரவு நுகர்வோராக இருப்பதுடன் 1 பில்லியன் இணைய பயனாளர்களை கொண்டுள்ளதாக கூறினார். மேலும் உலகளவில் ChatGPT பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியா 2வது இடத்தில் இருப்பதாக குறிப்பிட்டார். 1.4 பில்லியன் மக்கள், திறமையான மனித வளம் மற்றும் மிகப்பெரிய உள்நாட்டு சந்தை இந்தியாவின் பலம் என்று தெரிவித்தார். தற்போதுள்ள $4 டிரில்லியன் பொருளாதாரத்தை 2047க்குள் $30 டிரில்லியன் உயர்த்துவதே இந்தியாவின் இலக்கு என்றும் பியூஷ் கோயல் கூறினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்திய சுற்றுலா பயணிகளை மீட்டு பாதுகாப்பாக அழைத்து வர தேவையான நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் கடிதம் எழுதியுள்ளார். நேபாளத்தில் போதே கோசி காற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டதில் பேரழிவு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 100க்கும் மேற்பட்டோர் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிக்கியுள்ளனர். இந்த வெள்ளத்தில் ஆற்றங்கரையோர வீடுகளும் வாகனங்களும் சிக்கியுள்ளதால் பலர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. 100கணக்கானோர் காணாமல் போயிருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்று அங்கு சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று கோரியுள்ளார். தமிழ்நாட்டில் இருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 50க்கும் மேற்பட்டோரின் கதி என்னவென்று தெரியவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் இருந்து சென்றவர்கள் உட்பட இந்திய சுற்றுலா பயணிகள் பலர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்து வெள்ள நிலைமை நீடிப்பதால் மீட்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதையும் தயாநிதி மாறன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக கோவில்களில் இடைத்தரகர்களை ஒழிக்க விரைவில் ஆன்லைன் தரிசனம் செய்ய முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வருகிறது என்று திருவண்ணாமலையில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலின் ராஜகோபுரம் வழியாக பொது தரிசனம் செய்யக்கூடிய வரிசையில் கோவிலுக்கு உள்ளே சென்ற அமைச்சர் ரமேஷ் பக்தர்கள் தரிசனம் செய்வதில் என்னென்ன சிரமங்கள் உள்ளது என அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க், கோவில் இணை ஆணையர் பரணிதரன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர். ஆய்வை தொடர்ந்து அமைச்சர் ரமேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் கருவறை படம் எடுப்பது, கியூ லைன், கோவில் வளாகத்தில் ரீல்ஸ் எடுப்பது உள்ளிட்ட காரணங்களால் பக்தர்கள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும் தமிழக கோவில்களில் இடைத்தரகர்களை ஒழிக்க விரைவில் ஆன்லைன் தரிசனம் செய்ய முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலின் திருத்தேர் அமைக்கும் பணியை அமைச்சர்கள் தென்னரசு, ரஞ்சித்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு மற்றும் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் ஆகியோர் சிறப்பு பூஜை செய்து திருத்தேர் அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தலைமை தாங்கினார். புதிய திருத்தேர் திருப்பணிக்காக 4,25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உபதாரர் நிதி மூலம் செய்ய அறிவிப்பு வெளியிட்டிருப்பது. இது குறித்து பேசிய வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு, புதிய திருத்தேர் செய்யும் பணிகள் அடுத்த 1 வருடத்திற்குள் நிறைவடையும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த், இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் குமரதுரை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஊழலை அகற்ற வேண்டும் என முதல்வர் ஜோசப் விஜய் முயற்சித்து வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மதிமுக தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் ரமேஷின் இல்ல திருமண வரவேற்பு விழா நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அவரது மனைவி ரேணுகா தேவி இருவரும் கலந்து கொண்டு புதுமண தம்பதியை வாழ்த்தி ஆசி வழங்கினர். இதைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மேடையில் பேசியபோது ஊழலை அறவே களைந்து எறிய வேண்டும் என்று கூறினார். அரசியலுக்கு ஊழல்தான் புற்றுநோய் என்றும் அதனை அகற்ற வேண்டும் என முதல்வர் ஜோசப் விஜய் முயற்சித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த அரசாங்கத்தை ஸ்தம்பிக்க வைக்க வேண்டும் என்று சில அதிகாரிகள் நினைப்பதாகவும் அவர்களை கண்டறிந்து இலாக்காக்களில் இருந்து விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்கும் பணிகளை விரைவுபடுத்த தமிழ்நாடு அரசு இந்திய வெளியுறவு அமைச்சகத்துடன் தொடர்பில் உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தனியார் ஏஜென்சி மூலம் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 57 பேர் கடந்த 23ஆம் தேதி நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றுள்ளனர். அப்போது நேபாளம் சீனா எல்லை அருகே
ரசுவா மாவட்டத்தில் கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் 3 வாகனங்கள் சிக்கியுள்ளன. இதில் ஒரு வாகனத்தில் இருந்த 20 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மற்ற 2 வாகனங்களில் இருந்த 37 பேர் நிலை என்ன என்பது இதுவரை தெரியவில்லை. அவர்களை மீட்கும் பணிகளை விரைவுபடுத்த தமிழ்நாடு அரசு இந்திய வெளியுறவு அமைச்சகத்துடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளது. விருத்தாசலத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் மாவட்ட பேரவைக் கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தின் விருத்தாசலம் மாவட்ட பேரவைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் தொடக்கத்தில் சங்க கொடியேற்றுதல் மற்றும் தியாகிகளுக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட தலைவர் சீனிவாசன் தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில துணைத் தலைவர் நடராஜன், மாநில துணைத் தலைவர் ராமமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. வண்டலூரில் செயல்படும் PS அப்துர் ரஹ்மான் கிரெசன்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு குறித்த சர்வதேச மாநாடு நடைபெற்றது. வண்டலூரில் செயல்படும் PS அப்துர் ரஹ்மான் கிரெசன்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் கிரெசன்ட் நிறுவனத்தின் உயிர் அறிவியல் துறை மற்றும் ஈஸ்லண்டன் பல்கலைக்கழகமும் இணைந்து செயற்கை நுண்ணறிவு, உயிரி தகவல் அறிவியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் குறித்த 2 நாள் சர்வதேச மாநாட்டை நடத்தியது. மாநாட்டில் பங்கேற்றவர்களை உயிர் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் S. ஹேமலதா வரவேற்றார். நிறுவனத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் A. பீர் முகமது தலைமையுரையாற்றியதுடன் சுகாதாரம் மற்றும் உயிர் தொழில்நுட்ப துறையில் செயற்கை நுண்ணறிவியல் வளர்ந்து வரும் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். நிறுவனத்தின் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் N. ராஜா ஹைசன் நிறுவனத்தின் ஆராய்ச்சி, கலாச்சாரம் மற்றும் உயிர் அறிவியல் துறையின் சாதனைகள் குறித்து பேசினார். 300 பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் வாய்மொழி மற்றும் சுவரொட்டி அமர்வுகள் மூலம் பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டன. மாநாட்டில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் உயிர் தொழில்நுட்பத்தில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடுகள் தொடர்பான தங்களது ஆய்வு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். வால்பாறையில் மிலாது நபி விழாவை முன்னிட்டு கௌரவ தலைவர் வால்பாறை V. அமீது தலைமையில் 1500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள பள்ளிவாசலில் மிலாது நபி என்ற நபிகள் நாயகம் பிறந்த நாளை முன்னிட்டு காலையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. விழாவை முத்தவள்ளி காமலுதீன் தொடங்கி வைத்தார். ஆனைமலை முஸ்லிம் சுன்னத் ஜமாத்தின் கௌரவ தலைவர் வால்பாறை V. அமீது தலைமை தாங்கினார். தலைவர் KM குஞ்சாலி முன்னிலை வகித்தார். அதனைத் தொடர்ந்து மௌலுது நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதன் பின்னர் இஸ்லாமிய மக்கள் ஒருங்கிணைந்து ரேலி பள்ளிவாசலிலிருந்து ஊர்வலமாக சென்று பள்ளிவாசலை அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து 1500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குழந்தைகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவிற்கான ஏற்பாடுகளை செயலாளர் யூசுப், செயலாளர் இஸ்மாயில், பொருளாளர் பாட்ஷா, மதராசா தலைவர் மனாப் நசீர், டெய்லர் அலி, TVK, செய்யது அலி, அசீஸ் மற்றும் பலர் செய்திருந்தனர். இதில் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாங்காடு அருகே பழமை வாய்ந்த வேப்ப மரத்தில் பால் சொட்டியதால் அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அடுத்த பத்ரி மேடு பகுதியில் பழமை வாய்ந்த வேப்ப மரத்தில் இருந்து காலை திடீரென பால் சொட்ட தொடங்கியது. இதனை கண்டதும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து டம்ளரில் பிடித்து சென்றனர். திருவொற்றியூர் அருகே மலையாளிகள் சங்கம் சார்பில் திருவோணம் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. திருவொற்றியூர் நெடுஞ்சாலை அருகே வடசென்னை மலையாளிகள் சங்கம் சார்பில் திருவோணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. சென்னையில் வசிக்கும் மலையாளிகள் பாரம்பரிய உடை அணிந்து குடும்பத்துடன் விழாவில் பங்கேற்றனர். பெண்கள் திருவாதிரை நடனம் ஆட, செண்டை மேளம் முழங்க உற்சவமாக கொண்டாட்டம் நடைபெற்றது. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கோலத்தின் நடுவே மாவொலி வேடமணிந்த நபர் தோன்றி அனைவரையும் கவர்ந்தார். கேரளாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட உணவுப் பொருட்கள், உடைகள், சோப்புகள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டன. விழாவில் பங்கேற்றவர்களுக்கு பாரம்பரிய பொருட்கள் வழங்கப்பட்டு ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புவனகிரி அருகே கீரப்பாளையத்தில் வீத லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீரப்பாளையம் பேருந்து பகுதியில் புவனகிரி தொகுதி வீத லீடர்ஸ் அமைப்பினர் சார்பில் புவனகிரி தொகுதி பொறுப்பாளர் திருமாவளவன் தலைமையில் வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வேளாங்கண்ணி கொடியேற்றும் நிகழ்வுக்கு பாத யாத்திரையாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் நடைப்பயணமாக சென்று வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களுக்கு வீத லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அமைப்பின் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
திருவள்ளூர் அருகே திருவிகாவிற்கு அமைக்கப்பட்ட மணிமண்டபங்களை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என தமிழ் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே உள்ள துண்டலம் பகுதியில் திருவிக கல்யாண சுந்தரனாரை போற்றும் வகையில் கடந்த திமுக ஆட்சியில் மார்பளவு வெண்கல சிலை மற்றும் மணிமண்டபம் அமைக்க 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. பின்னர் 90% மேற்பட்ட பணிகள் நிறைவடைந்த நிலையில் மணிமண்டபம் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு மணிமண்டபத்தின் கதவுகள் மூடப்பட்டு இருந்தன. இதனால் அதிருப்தி அடைந்த தமிழ் ஆர்வலர்கள் பூட்டிய கேட்டிலேயே மலர் தூவி திருவிகாவிற்கு மரியாதை செலுத்தினர். பின்னர் மணிமண்டப பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என தமிழ் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேகமலை மக்களுக்கு பாதுகாப்பு கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் மேகமலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி தமிழக அரசை வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் முனைவர் இளையராஜா தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாநில, மாவட்ட மற்றும் நகர நிர்வாகிகள் பங்கேற்று மேகமலை மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும், மக்களை வஞ்சிக்க கூடாது என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். செங்கம் அருகே அம்மன் கோவிலில் குழந்தையின் வெள்ளி கால் கொலுசை திருடி சென்ற மூதாட்டியிடம் CCTV ஆதாரங்களுடன் புதுப்பாளையம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பேட்டை பகுதியை சேர்ந்த மணிகண்டன் மனைவி முத்தழகி ஆகியோர் உறவினர்களுடன் புதூர் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசிக்கும் வேளையில் பொதுமக்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை பயன்படுத்தி கொண்டு முத்தழகியின் அண்ணன் குழந்தை அணிந்திருந்த வெள்ளி கால் கொலுசை மூதாட்டியும் அவருடன் வந்த பெண்மணியும் லாவகமாக திருடி சென்றனர். இது தொடர்பாக CCTV ஆதாரங்களுடன் புதுப்பாளையம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். கடலூரில் கார் திருடப்பட்ட வழக்கில் ராஜஸ்தானை சேர்ந்தவர்களிடமிருந்து சொகுசு காரை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவரை சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த முரசொலி மாறன் என்பவரின் சொகுசு கார் கடந்த மே 23ஆம் தேதி வீட்டின் முன்பு நிறுத்தியிருந்த போது திருடப்பட்டது. புகாரின் பேரில் காவல்துறையினர் CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட தனிப்படை காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் திருடப்பட்ட கார் ராஜஸ்தானில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ராஜஸ்தானை சேர்ந்த சத்யேந்திர சிங் ஜகாவத் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து சொகுசு காரை பறிமுதல் செய்தனர். இவர் மீது பல்வேறு கார் திருட்டு வழக்குகள் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வேதாரண்யம் அருகே 120 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்து 6 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் தானிக்கோட்டகம் சோதனை சாவடி அருகே வாய்மேடு காவல் நிலையம் ஆய்வாளர் பாரதிதாசன் தலைமையிலான காவல்துறையினர் வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஆந்திராவிலிருந்து இலங்கைக்கு கடத்தி செல்லும் நோக்கில் கொண்டு வரப்பட்ட 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 120 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 4 சக்கர வாகனங்கள், 6 செல்போன்கள் மற்றும் 2 மோடம்கள் கைப்பற்றினர். தொடர்ந்து கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட சுதாகர், ஜெகன், சக்திகுமார், அருண் பாண்டியன், பூபதி, சந்தோஷ்குமார் ஆகிய 6 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து கடத்தலில் ஈடுபடுவோர் மீது நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறை தொடர்ந்து கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சென்னை அருகே உரிய பாதுகாப்பு இல்லாமல் கிணற்றை தூர்வாரும் பணியில் ஈடுபட்ட தந்தை மகன் விஷவாயு தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை யானைக்கவுனி பொன்னப்பன் தெருவில் 45 அடி ஆழமுள்ள கிணற்றை தூர்வார இறங்கிய 2 தொழிலாளர்கள் விஷவாயு தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் கொடுங்கையூரை சேர்ந்த ஐயனார் மற்றும் அவரது தந்தை ரவி ஆகியோர் மூச்சு திணறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் இருவரது உடல்களையும் மீட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இன்றி கிணற்றுக்குள் இறங்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இடையார்பாளையம் பகுதியில் உள்ள மூகாம்பிகை கோவிலில் GOT சங்கத்தின் சார்பில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் இடையார்பாளையம் பகுதியில் உள்ள மூகாம்பிகை கோவிலில் GOT சங்கத்தின் சார்பில் சிறப்பு கூட்ட பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மகாரண்யம் முரளிதர சுவாமியின் சீடர் மந்திரராஜ் கௌதம் தலைமை தாங்கினார். இதில் கோவை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தியுடன் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மந்திரராஜ் கௌதம்,
மனிதர்களின் வாழ்க்கையில் பல்வேறு விதமான சவால்கள் மற்றும் கஷ்டங்கள் ஏற்படுவது இயல்பானது என்றும் அவற்றை எதிர்கொள்ள இறை நம்பிக்கையும் மன அமைதியும் மிகவும் முக்கியம் என்று தெரிவித்தார். மதுராந்தகம் அருகே உள்ள திரௌபதி அம்மனுக்கு நடைபெற்ற திருக்கல்யாணத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள காட்டுக்கரணை கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் தர்மராஜா என்கிற திரௌபதி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள், மகாபாரத சொற்பொழிவும் தினமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வந்திருந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் இரங்கல். நேபாளத்திற்கு தேவையான அனைத்து வகையான மனிதநேய உதவிகளையும் வழங்க இந்தியா தயார். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க நடவடிக்கை. தமிழ்நாடு இல்ல அரசு உயர் அலுவலர்களுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2 துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் விவாதம். துறை சார்ந்த புதிய அறிவிப்புகள் வெளியிட வாய்ப்பு. பேரிடர் காலங்களில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும். நேபாள பிரதமர் பாலன் ஷா அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.